ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 7. ப்ரீவியஸ் எபிசோட் கண்டிப்பாக போய் பாருங்க. சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க 17 போகலாம். எபிசோட் 17 டைட்டில் நோ வே. பாஜி இந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நானும் தனித்தனியாக போயிட்டோம். காசுடோரா தான் கோர்ட்டில் அவன் பழி ஏற்றுக்கிட்டான். அதனால தான் நான் ஜுவனைல் போல அவன் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம காசுடோரா வெளியில் வந்துட்டான். அப்போ தான் நம்ம டாக்கிமிச்சிக்கு ஞாபகம் வருது, மைக்கி ஆல்ரெடி அவங்க அண்ணனை பற்றி சொல்லியிருக்கான் அவங்ககிட்ட. இப்போ பாஜி இவ்வளோ நாள் டோமானுக்கு விசுவாசமா இல்லையா, காசுடோராக்கு தான் உண்மையாக இருந்திருக்கான். இது இவன் இப்போ எடுத்த பிளான் இல்லை, ரொம்ப நாளாகவே இதுதான் அவன் பிளானாக வச்சுருந்துருக்கான். இப்போ நான் எப்படி பாஜியை திருப்பி டோமானுக்குள்ளே கொண்டு வந்து கிசாக்கி டட்டாவை வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு யோசிக்கிறான் நம்ம டாக்கிமிச்சி. உடனே ஆன்மா சொல்கிறான், ஓ இதுதான் ஸ்டோரியா, ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த வால்ஹாலாவோட ஜாக்கெட், நீ இனிமேல் வால்ஹாலாவில் ஒருத்தவன் சொல்கிறான். நம்ம பாஜியும் வால்ஹாலாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். ஆன்மா சொல்கிறான், டாக்கிமிச்சி போய் மைக்கி கிட்ட சொல்லு, இன்னிலேருந்து ஒரு வாரம் கழிச்சு அக்டோபர் 31 பழைய கார் கராஜில் வால்ஹாலா வர்சஸ் டோமன் ஃபைட் நடக்கும். டாக்கிமிச்சி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறதுனே தெரியல, மைக்கி கிட்ட போய் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கான். அங்கே பார்க்கில் ஒருத்த உட்காந்து டாக்கிமிச்சியை கூப்பிட்றான். ஹேய் டாக்கிமிச்சி, இங்கே பக்கத்தில் உட்காரு, உங்ககிட்ட பேச. டாக்கிமிச்சிக்கு அவன் யாருன்னே தெரியல. அவன் அவனை இக்னோர் பண்ணிட்டு போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், நேற்று நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். யார் நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் மட்சுனோ சிஃப்யூ. அப்போ தான் அவன் உண்மையை சொல்கிறான், பாஜி என்னை அடித்தது வால்ஹாலாக்குள்ளே போகிறதுக்கு தான். பாஜிக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது. பாஜி வேல்ஹாலா ஜாயின் பண்ணது கீசக்கியோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கத்தான். டோக்கியோ சிட்டியில் நல்ல மழை பெய்யுது. நம்ம மைக்கி பிரதரோட கிரேவ் கிட்ட நின்றுட்டு இருக்கான். அப்போது டாக்கிமிச்சி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். மைக்கி சொல்கிறான், அப்போ எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியும். சரி, நடந்த விஷயத்துக்கு பாஜியும் காசுடோராவும் பொறுப்பு இல்லை, அது தற்செயலாக நடந்தது. பட் இருந்தாலும் என் மனசு கேட்கல. அன்னைக்கு அவங்க 2 பேரும் திருடணும்னு நினச்ச பைக்கு எங்கள் அண்ணனோட இதுதான். அவனே அந்த பைக்கை எனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொன்னான் என்னுடைய பர்த்டேக்கு. அந்த பைக்கை தான் இப்போ நான் இருக்கேன். நான் பாஜியை மன்னிச்சிட்டேன், ஆனால் காசுடோராவை மன்னிக்கவே மாட்டேன். மைக்கி சொல்கிறான், நான் உன்னை பாஜி தானே கூப்பிட்டு வர சொன்னேன். பாஜியோட வைஸ் கேப்டன் நீங்கள் என்ன பண்ணுறான்? டாக்கிமிச்சிக்கு பதிலே இல்லை. அவன் யோசிக்கிறான், நான் இவனை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அப்போ நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதில் அவன் சொல்கிறான், பாஜி வேல்ஹாலா ஜாயின் பண்ணதே கிசாக்கி டெட்டாவை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கதான். ஸோ பாஜி வேல்ஹாலாக்குள்ளே இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறான், நான் அவுட் சைட்லேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் டாக்கிமிச்சி. டாக்கிமிச்சி கேட்குறேன், உனக்கு எப்படி தெரியும் கிசாக்கி பற்றி தான் தேடிட்டு இருக்கான்னு சொல்லி பாஜி சொன்னான் நான் அவன்கிட்ட அப்படின்னு டாக்கிமிச்சி கேட்குறான். அதுக்கு அந்த கேப்டன் சொல்கிறான், இல்லை பட் எனக்கு அப்படி தான் தோணுது. இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. அங்கே நம்ம டாக்கிமிச்சி சொல்கிறான், மைக்கி நான் டோமானோட லீடர் ஆகணும். நான் ஒரு நாள் உன் வாயிலேருந்து சொல்ல வைப்பேன், நான் தான் லீடர்னு சொல்லிட்டு. அதுதான் என்னோட அல்டிமேட் கோல். உடனே டிராகன் சொல்கிறான், ஓ அப்படியா, அப்படியே கனவு காண்டிட்டே இரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேப்டன் சொல்கிறான், நீ ஒரு பைத்தியம், டோமனோட லீடர்கிட்ட போய் லீடர் ஆகணும்னு கேட்குற. அப்போ அந்த வைஸ் கேப்டன் ஒரு டீல் போடலான்னு சொல்கிறான். டாக்கிமிச்சி கேட்குறான், ஸோ நான் டோமனோட லீடர் ஆவான்னு நீ நம்புறியா? அதுக்கு அந்த கேப்டன் சொல்கிறான், உனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, பட் இருந்தாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். 2 பேரும் அந்த டீலை போட்டுக்கிறாங்க. அந்த கேப்டன் சொல்கிறான், நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னா கிசாக்கியும் வால்ஹாலாக்கும் இருக்கிற அந்த லிங்க்கை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கேப்டன் டாக்கிமிச்சியை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே யாரை பார்க்குறான்னா மோபியஸோட லீடர் ஓசனாயை பார்க்குறான். அப்போது ஓசனாய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். கீசக்கியை அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்கான். கீசக்கி சொல்கிறான், நான் உன்னோட பெரிய கேங் லீடராக மாற்றுறேன், நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. இதை ஓசனாய் டாக்கிமிச்சிக்கிட்ட சொல்கிறான். அப்போ டாக்கிமிச்சி, கீசக்கி தான் ஃபஸ்ட்டு வந்தானா? அப்புறம் ஓசனாய் சொல்கிறான், நான் கீசக்கி சொன்னது மட்டும்தான் பண்ணேன், எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் எப்போ சான்ஸ் கிடச்சிதோ அப்போ கீசக்கி அவன் வேலையை செஞ்சிட்டான். ஒரே வருஷத்தில் கீசக்கி சொன்னதை கேட்ட உடனே நான் ஒரு கேங்கோட லீடராகவே ஆகிட்டேன். கீசக்கிக்கு நான் வெறும் ஒரு ஏணி படிக்கட்டு தான். அவன் என்னை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டான். ஆகஸ்ட் 3 பேட்டில் நடந்ததில்ல, அப்போது ட்ராகனை குத்துறதுக்காக பிளான் போட்டதெல்லாம் கீசக்கியோட பிளான் தான். கீசக்கி தான் பாவை ஃபைட் பண்ண தூண்டி டோமானுக்கும் மோபியஸ் கேங்க்கும் ஃபைட் வர வச்சான். அதோட பழியெல்லாம் என் மேலே தான் விழுந்துடுச்சு. அப்போ டாக்கிமிச்சி சொல்கிறான், அப்போது இவ்வளோ நடந்தது எல்லாமே கீசக்கியோட பிளானா? அந்த ஃபைட் முடிஞ்சக்கப்புறம் கீசக்கி என்ன பண்ணியிருக்கானா, மைக்கியை மீட் பண்ணி என்னை பற்றி தப்பாக சொல்லி அவன் நல்ல பேர் எடுத்துட்டான். அவன் மைக்கி கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். அப்போ அந்த கேப்டன் கேட்குறான், இதெல்லாம் பண்ணி அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போது ஓசனாய் சொல்கிறான், கீசக்கி அந்த ஆகஸ்ட் 3 பேட்டிலில் ட்ராகனை கொல்ல தான் முடிவு பண்ணான். ட்ராகனை கொன்னக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் காலியாக இருக்கும்ல, அதை கீசக்கி எடுத்துக்கலான்னு பார்த்தான். உடனே டாக்கிமிச்சி சொல்கிறான், அப்போது கீசக்கி தான் நடந்த எல்லாத்துக்கும் காரணமா? ஓசனாய் சொல்கிறான், கீசக்கி ஆல்ரெடி அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டான், இப்போ அவனுக்கு ஒரு பலியாடு கிடச்சிருக்கு, அதுதான் ஆன்மா.
அப்போ அந்த கேப்டன் சொல்கிறான், உனக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரியுதுல, கீசக்கியை அப்போயே தடுத்து நிறுத்திருக்கலாம்ல, அவனை அப்பயே நீ கேங்கை விட்டு வெளில அனுப்பியிருக்கலாம்லன்னு கேட்குறான். அதுக்கு ஓசனாய் சொல்கிறான், உனக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவனை அவுட் ஸ்மார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நான் அவனை கொல்லணும்னு போயிருந்தா அவன் என்னெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கே தெரில, ரொம்ப மோசமானவன் அவன். அப்போ அந்த கேப்டன் சொல்கிறான், ஓகே இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு, வல்ஹாலா டாப்பில் இருக்கிறது கீசக்கி தான், அவன் தான் வல்ஹாலாவை கண்ட்ரோல் பண்ணுறான். அப்போ டாக்கமிச்சி யோசிக்கிறான், ஏன் கீசக்கி அப்போ டோமனில் இருக்கான். டாக்கமிச்சி உடனே ஃப்யூச்சருக்கு போய் டிராகனை மீட் பண்ணுறான். டாக்கமிச்சி போய் டிராகன் கிட்ட கேட்குறான், உனக்கு வல்ஹாலான்னு ஒரு கேங் இருந்தது தெரியும்ல, அதோட லீடர் யாருன்னு தெரியும்ல, கீசக்கி டெட்டை தானே சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டிராகன் சொல்கிறான், இல்லை வல்ஹாலாவோட லீடர் மைக்கி தான். டாக்கமிச்சி, மைக்கியா? இல்லை, வாய்ப்பே இல்லை. டிராகன் சொல்கிறான், என்ன விளையாடுறியா, நீயும் அந்த இடத்துல தானே இருந்த, அக்டோபர் 31 12 வருஷம் முன்னாடி பிளடி ஹாலோவின் டோமன் தோத்துடுச்சு, வேல்ஹாலா ஜெயிச்சிடுச்சு, டோக்கியோ மாஞ்சியும் வேல்ஹாலாவும் ஒன்றா சேர்ந்து ஒரு கேங்காக கிரியேட் ஆகிடுச்சு, அதுதான் இப்போ இருக்கிற டோமான். பிளடி ஹாலோவினா? அப்போனா நீ சொல்கிறத பார்த்தா 31 அக்டோபர் அந்த ஃபைட் அப்போ தான் டோமேனும் வேல்ஹாலாவும் ஒரே கேங்காக மாறுதா? டிராகன் உடனே, ஆமாம், அப்போ தான் ஃபஸ்ட்டு டோமான் ஒரு பேட்டிலில் தோக்குது. டாக்கமிச்சி சொல்கிறான், டோமேன் தோத்துடுச்சா? வாய்ப்பே இல்லை, மைக்கி இருக்கும் போது எப்படி டோமேன் தோக்கும்? டிராகன் சொல்கிறான், டோமன் தோத்ததுக்கு காரணமே மைக்கி தான், அன்றைக்கி நடந்த விஷயம் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது, அவன் ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, மைக்கி அன்னைக்கு காசுடோராவை அடிச்சே கொன்னுட்டான். அதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எபிசோடு இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங், பை.